ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான உடைத்து ஊற்றிய ரோட்டு கடை முட்டை மசாலா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ண போகிற சமையலை சுவையை அதிகப்படுத்தி காட்டுற சின்ன சின்ன ஈஸியான விஷயங்கள் தாங்க. அந்த சீக்ரெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த முட்டை மசாலுக்கு 4 முட்டை சேர்க்க போகிறேங்க. இப்போ முதல்ல வந்துட்டு இந்த 3 முட்டை சேர்க்க போகிறோங்க. அப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 பச்சை மிளகா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு, 10 பூண்டு பொருட்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிற ரெசிபிக்கு எல்லாமே இந்த இரும்பு பாத்திரம் சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடணுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கீங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இப்போ பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துட்டு இந்த டைமில் வந்துட்டு பூண்டு அதோடு சேர்த்துக்கலாம். இந்த சாஃப்டாக வர்றது வரைக்கும் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோட இப்போ இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை மசாலா சாதத்தோட, சப்பாத்தி கூட, தோசையோட சாப்பிட்றதுக்கு, பரோட்டா கூட எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இதில் நாம் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்க்க போகிறது இல்லைங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. ஆல்ரெடி முன்னாடி உப்பு போட்டிருக்கோம், தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி இந்த முட்டையை உடைச்சி இதோட சேர்த்துக்கலாம். 3 முட்டையும் இந்த 3 முட்டையும் உடைச்சி விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு கடைசியில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு முட்டையை உடைச்சிட்டு லைட்டாக கிளறி விட்டு இறக்க போகிறோங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மல்லித்தலை தூவியாச்சு, அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான ரோட்டு கடை உடைத்து விட்டிய முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.